கர்த்தர் நல்லவர். ஜெபத்தை குறித்து வேதத்திலிருந்து ஆமென் வசனங்களிலிருந்தும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில இருந்த அந்த ஜெப ஜீவிய அனுபவத்தை குறித்தும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தியானித்து வர கர்த்தர் கிருபை செய்கிறார். கடந்த வாரத்தில் 6 நாட்களும் தியானிக்க தேவன் வைத்தார். ஆமென். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா விதைக்கப்படும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு விதைக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எதுக்கு ஏங்குவோம்னா பின்மாறி மழைக்காக ஏங்குவோம். ஆமென். விதைக்கிறவனுடைய விதைத்து முடித்ததும் அதுக்கப்புறம் அவனுடைய ஏக்கெல்லாம் மழை பெய்யணும், மழை பெய்யணும். அதுதான் அவர் ஆவியை ஊற்றுவார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். என்னடா வசனம்லாம் நிறைய கேட்குறோம், அப்படியே தானே இருக்குது, அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். எனவே ஆமாம், மழை எல்லா இடத்துலையும் பெய்யும், ஆனால் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் முளைக்கும். ஆமாம், அதனால் நல்லா விதைக்கப்படும். அதுக்கு தான் தேவன் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நல்ல வார்த்தைகளை கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அன்றென்று தந்து திருப்திப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆமென் தாவீதின் ஜெப அனுபவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீதினாலே நமக்கு ஜெபம்லாம் ஞாபகத்துக்கு வராது. தாவீதினாலே நமக்கு என்னதான் வரும்? பாட்டு. ஆமென். ஆனால் தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அத்தனை ஜெபங்களையும் பாட்டாக்கிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபங்கள் எல்லாம் பாட்டா மாத்திட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஆமென். தேவை தன் காரியங்களை ஜெபத்தில் வைக்கிறார், பெற்றுக்கொண்டதை பாடி மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய ஜெபம் பாடுகளிலே ஜெபம் பிறக்கலாம், ஆனா ஜெபம் முடியும் போது பாட்டோட தான் முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எல்லாம் சொல்றான். ஆமென். நான் ஆண்டவரே விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நம்முடைய செட்டை நிலையில இருக்கிற சொல்லிட்டு வீணையே விழி அப்படிங்கிறார். எங்க என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை காணல, எடு பாடு. அதான் தாவீது, அதான் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் ஜெபம் பண்ணி பாடி எழும்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தர் தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினதும் பாடுறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதினுடைய ஜெபத்தை இன்னைக்கு ஃபுல்லா தியானிக்க முடியாது, அதுக்கு 1 மாசம் தனியாக வைக்கணும். ஆனால் ஒரு சில நாட்கள் கூட நம்ம மெடிடேட் பண்ணி, ஏன்னா எடுக்க அது பொக்கிஷம் வந்துட்டே இருக்குது. சில காரியங்களை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸோ தேவையான ஒரு 5 பாயிண்ட் எடுத்துட்டு மீதி அப்படியும் விட முடியாது. ஆமென். எதுவுமே விட முடியாது பைபிளில், ஆனாலும் சில காரியங்கள் ரொம்ப தேவை. இன்னைக்கு நம்ம என்ன பிரதானமாக பார்க்க போறோம்னா, தாவீது எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணார். ஆமென். தாவீது எப்படி எல்லாம் ஜெபித்தார். அதுக்கு முன்பதாக தாவீது ஜெபத்தில் தேவனை எப்படி எல்லாம் கூப்பிட்டார் என்பதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஜெபத்தை கேட்கிறவரே என்ற பெயரை வச்சதே யாருதான்? தாவீது. ஆமென். தன் தேவனை அவன் சில பேர்ல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், மேய்ப்பருங்கிறான். ஆமென். அதை வச்சு நாம அடிக்கிறோம் பாட்டு இல்ல, சங்கீதம் 23 வச்சு தாவீதை வச்சுதான் இன்னைக்கு வொர்ஷிப் லீடர்ஸோடைய வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. நீதிமொழிகளை வச்செல்லாம் பாட்டு எழுத முடியுமா? இல்ல. எப்படி மனைவியை கண்டடைகிறவன் இப்படிலாம் பாட்டு எழுதுனா அது பாடாயிரும். தாவீதை வச்சுதான் ஒரே பாட்டு இல்ல. சங்கீதத்தை நம்ம ருசிக்கிறதுக்கு, நம்ம ருசித்து படிக்கிறதுக்கு கர்த்தர் காரணமாய் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் ஃபாதர் பெர்க்மன்ஸ். நம்ம வந்து நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதத்தெல்லாம் பாட்டாக கேட்டுட்டோம் இல்லை? அது அப்படி காரணம் இந்த சங்கீதத்தில் இயேசுவை நிறைய பார்க்கலாம். ஏன்னா இருதயத்தோட ரொம்ப நெருங்கி இருந்தான் தாவீது. தாவீது எப்படியெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்றால் அதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக தியானித்தால் டைம் இருக்காது. அதனால ஒரு சில வார்த்தை. தாவீது அப்பாங்கிறான். அப்பா, என் பிதா. சங்கீதம் 89:26 என் பிதா. பழைய ஏற்பாட்டில் இப்படி ரொம்ப ரேராக தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே எப்படி தான் கூப்பிடுவாங்க சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற
ஆபிரகாமின் தேவனே என்றல்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இத தாவீது ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். அவன் என்னை நோக்கி, வாசிங்க, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்ன அப்பான்னு கூப்பிடுறான். இந்த பிள்ளைங்க பிறந்து ஃபர்ஸ்டா அப்பான்னு கூட வந்திருக்காது. அது வாயை திறந்தப்போ பான்னு கேட்டிருக்கும். உடனே பிள்ளை இன்னைக்கு என்ன, தகப்பனுக்கு இருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவன் 119 சங்கீதம் காணாம சொல்றான். இதுல எல்லாம் நம்ம எல்லாம் அல்ல. அவனை பாத்தியா, பைபிள்ல இருக்கிற 66 புத்தகம் காணாம சொல்றான். 119 சங்கீதம் காணாம சொல்றான். இப்படி அவர் சந்தோஷப்படுவதை விட மேல அவன் என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுறான். அதனால சொல்றாரு, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லுவார், நான் பிதாவா இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன். ஆனா அப்பான்னு துணிந்து கூப்பிடுறதுக்கு யாரையும் பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட மோசே கொண்டு சொல்றார், ஒரு மனிதன் பிள்ளை சுமக்கிறது மாதிரி அவர் தூக்கிட்டு வர்றார். அப்போ அப்பான்னு யாரும் கூப்பிடல. அப்போ ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஆனா அப்பான்னு கூப்பிட்டு அவரை அடிப்பாருன்னு அடிக்கட்டும். தாவீதுடைய வார்த்தை தான் அது, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. இத்தனை கூட்டத்தின் நடுவில் இப்ப நம்ம எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுறோம். அதுக்கு காரணர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனா அன்னைக்கே ஒருத்தர் சும்மா இல்ல, தாவீது இருதயத்துக்கு அப்பா. அவன் என்னை நோக்கி முதல்ல என்ன சொல்ல, நீரன் பிதா, அப்புறமா என் தேவன், அப்புறமா ரட்சிப்பின். நாம் அவரை தேவனாய் பார்க்கிறோம், அதன் பிறகு அப்பாவாய் பார்க்கிறோம். தாவீது முதல்ல அப்பா. ஜெபத்துல அப்பான்னு கூப்பிடணும். அந்த பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஒரு ஆள் நம்பிட்டாங்கனாலே அவர்கள் பரலோக தகப்பனின் பிள்ளைகள். அதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யூதன் என்று கிரேக்கன் என்று அவர்கிட்ட வித்தியாசம் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், இந்த மதம், அந்த மதம், இந்த ஜாதி, ஒரு வித்தியாசம் கிடையாது. உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், உடைய இரத்தத்தால் என்னை கழுவும், நான் உம்முடையவன், நீர் என் இரட்சகர், இயேசுவே என் ஆண்டவர் என்று ஒருத்தங்க இருதயத்தில் இருந்து சத்தமாய் மனதார அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்? அந்த ரட்சிப்பை ஈவாய் கொடுக்கிறார். ஈவாய்னா கிஃப்டா. அதான், இது உங்களால் உண்டானது அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது பரலோகம் தகப்பன் தந்த கிஃப்ட். அப்ப அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் இனி அவரை எப்படி கூப்பிடலாம்னா அப்பா. பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தாவீதை தூக்கி எடுத்ததுனால, அந்த ரட்சிப்பை அவன் என்றென்றைக்கும் தன் இருதயத்திலே வைத்திருந்ததுனால அவன் அவரை எப்படி கூப்பிட்டானா அப்பா. தாவீதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல பரமண்டல ஜெபத்தை. சொல்லிக் கொடுக்காமலே அவரு கூப்பிடுறாரு. சொல்லிக் கொடுத்த பிறகும் தாவீதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? தாவீது அந்த உறவு கூப்பிட வைக்குது. அதான் இருதயத்துக்கு, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த உறவு உள்ளத்திலிருந்து தாவீது அப்படி கூப்பிட வைக்குது. தாவீது அப்பான்னு கூப்பிட்டத கர்த்தர் பெருசா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதை கர்த்தர் எங்க தூக்கி வச்சார் தெரியுமா? கன்மலை மேல.
கண்மலை மேல ஒருவன் நிறுத்தப்படுவானால் அவன் அப்பான்னு தான் கூப்பிடுவான். நம்மை நம்முடைய இரட்சிப்பின் கண்மலை ஆகிய கிறிஸ்துவோடு வைத்திருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்டவன். அதனாலதான் அவருடைய ஆவி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்கிறது? நீ அடிமை இல்ல, நீ பிள்ளை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் தான் சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், அர்ப்பணிக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? அடிமையா இருக்கணும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள். பிள்ளையா அர்ப்பணிக்க கூடாது, அடிமை. ஏன்னா அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அடிமைக்கு என்ன கிடையாது? ஆப்ஷன் கிடையாது. சொன்ன செஞ்சுதான். அர்ப்பணிக்கிற விஷயத்துல அடிமையாயிரும். உரிமை பாராட்டுற விஷயத்துல பிள்ளையாயிரும். பழகுற விஷயத்துல நண்பனா. உங்களை நான் சிநேகிதன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இருதயத்தையே ஓபன் பண்ணும். பழகிறதுல சிநேகிதனாய், ஆயத்தமாகிறதுல மணவாட்டியாய், மனைவியாய். ஆமென். ஒரு சபை இப்படிதான் உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்பட வேண்டாம். அப்பதான் நம்முடைய எண்ணெய் குறையாம இருக்கும், வஸ்திரம் ஆமென் கரைபடாமல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பான்னு கூப்பிடுறாரு. 84:9 கேடகமாகிய, எங்கள் கேடகமாகிய தேவனே. அவர் கூப்பிடுறதுலே ஜெபம் இருக்கு. அவர் தாவீது ஆண்டவரை கூப்பிடுறதுலயே எனக்கு என்ன தேவை? எனக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கப்புறம் தனியா எடுத்து சொல்லணுங்கிறதுல ரெண்டாவது. ஆனா தாவீது கூப்பிடும்போது என் தேவனே, என் கேடகமாகிய தேவனே. அப்படின்னால என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த நாமம் தாங்க உயர்ந்த, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே. அவனுக்கு என்ன தேவையோ அதை அவருடைய நாமம், அதை நாமத்தோடு வைத்துக் கூப்பிடுகிறான். என் கேடகம், கேடகம் நீ பாடுங்க. என் கேடகமாகிய தேவனே, என் கேடகமாகிய தேவனேன்னா அந்த நாமம் பலத்த துருகம்ல. அப்போ கர்த்தரை, இப்போ தாவீதை கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார் கேடகமா. எவ்வளவு யுத்தங்கள் தாவீதுக்கு வந்துச்சு. எங்கேயாவது யாராவது தாவீதினுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தையாவது வெட்டி எடுத்தாங்களா? இல்ல. ஆனா தாவீத மாதிரி யாரும் யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தாவீதுக்கு யுத்தம் வெளியிருந்து மட்டும் கிடையாது, வீட்டில இருந்தும். காட்டுல போனாலும் யுத்தம், வீட்டுல வந்தாலும் யுத்தம், நாட்டுல போனாலும் யுத்தம். அதனாலதான் தாவீது சொன்னாரு, நான் விழிக்கும் போது உமது சாயலால் எனக்கு சமாதானம். அங்க மட்டும்தான்ப்பா. காட்டுல போனாலும் சிங்கமும் கரடியும் இருக்கு, வீட்டுல போனாலும் மனைவி இல்ல அற்பமா. பையன் அப்சலோம் நிக்கிறான், நாட்டுல இறங்கினா அங்க வேற பிரச்சனை, சவுல் பிரச்சனை, பெலிஸ்தியர் பிரச்சனை. ஆமென். அதனாலதான் தாவீது, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து, இப்படி ஜெபிக்கிற சில உள்ளங்கள் இருக்கிறீர்கள். அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். எப்ப சொல்றேன்னா அப்சலோம் துரத்தும் போது. அப்ப அப்சலோம் துரத்தும் போது அப்சலோமை மட்டும் பார்க்கல, இதுக்கு முன்னாடி துரத்துனை. ஆண்டவரே பிரச்சனை முடிகிற மாதிரி, சவுலோட என் பிரச்சனை முடிஞ்சு நினைச்சேன். இல்ல, என்ன அடுத்து ஒருத்தன், இதுக்கு சவுலே நான் எப்போ ஆண்டவர் அங்க வந்து நிற்பேன்? தாவீது அதனால சொல்லல, தாவீது காண, அதனால அந்த மான்கள் நீரோடையே. ஆனா நாம காண வாஞ்சித்து சொல்லல. ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன எடுத்துக்கொள்ளும்? எடுத்து அவர் கஷ்டப்படுறதுக்கா? எலியா சொன்னார்ல, போதும் ஆண்டவரே என்னை பாரு, உனக்கு இப்ப தேவை ஒரு அப்பத்தை கொடுத்து சாப்பிடு, கிளம்பு. என் கேடகமாகிய தேவன் என்கிறார். 94:1 சொல்றார், நீதியை சரி கட்டுகிற தேவனே. அவனுக்கு, தாவீதுக்கு நீதி சரி கட்டப்பட வேண்டும், தாவீதுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். கூப்பிடும் போது எப்படி சொல்றார்? நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே. இந்த நாமம் பலத்த துருகம். 145:1 சொல்ற, ராஜாவாகிய என் தேவனே.
18:1 சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே. 59:5 சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தா. இப்படி ஒரு ஆள் ஜெபம் பண்ணார். யாரு? சேனைகளின் கர்த்தாவே ஜெபம் பண்ணது யாரு? ஏசாயாவில் இருக்குது. யாரு? எசேக்கியா. ஜெபம் பண்ணது சேனையிலேருந்து ஒருத்தர் போய் என்ன பண்ணார்? ஒரு தூதன் புறப்பட்டு போய் லட்சத்துக்கும் அதிகமான அந்த நாமத்தை சொல்லும் போது வெளிப்படுகிற கிரியைகள், என் கேடகமாகிய தேவனேன் கூப்பிடும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாவல் அவ்வளவு பலனா இருக்கிறது. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே. தாவீது வாழ்க்கையில பார்த்தானதை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடும் போது யுத்தத்தில் கர்த்தர் கூட இருப்பதை பார்க்கிறான். கர்த்தருடைய கை அவனை பலப்படுத்துவதை பார்க்கிறான். கர்த்தருடைய புயம் அவனோடு உறுதியா இருப்பதை பார்க்கிறான். ஆமென். இப்படி தாவீது எங்களை ரட்சிக்கும் தேவனே அப்படிங்கிறார். 79:9 சத்தியபரனாகிய கர்த்தாவே என்கிறார். 31:5 என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என்கிறார். 19:14 இப்படி நிறைய இருக்குது. ஆமென். இன்னைக்கு போயிருந்து மெடிடேட் பண்ணுங்க. ஆமென். நாம நமக்கு தெரிஞ்சு 1-2 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி, இயேசுவே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் பலத்த துரகம், என்னை ரட்சிக்கும் தேவனே. இயேசப்பா, அவரை கூப்பிடும்போது நீதியை சரி கட்டுகிற என் இயேசுவே, எனக்கு கேடகமான என் இயேசுவே, எனக்கா யுத்தம் பண்ணுகிற என் இயேசுவே, என் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி தருகிற என் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அந்த நாமத்தை சொல்லும் போதே, ஏன்னா இதெல்லாம் அவரால் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான். எங்க ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அடுத்து பிளெக்ஸில் எல்லாம் அவர் செஞ்ச காரியத்தை வச்சுதானங்க அவர் பெயர் போடுவாங்க. ஒரு மினிஸ்டர் போய் மேலிடத்துல இருந்து ஒரு நிதியை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவர் வர இடத்துல இந்த நிதியை வாங்கி தந்த எங்கள் டேஷ், இதற்காக போராடின போராளியே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவரே தம்மை அப்படித்தானே வெளிப்படுத்தினார் ஆபிரகாமுக்கு, எல் ஷடாய், சர்வ வல்லவர். இயேசுவின் நாமத்தில் எந்த ஒரு காரியம், ஆண்டவரே பாதுகாப்பு குறைவா இருக்க, எங்கள் கேடகமாகிய அவர் நாமம் தாவீதுக்கு சொல்லப்படவில்லை, ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது எப்படி எல்லாம் ஜெபித்தார் என்றால், ஆமென். முதலாவது வாசியுங்கள், சங்கீதம் 5 அதனுடைய 3, 5வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீது ஜெபிக்கிற அனுபவத்தை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. என்ன? அவர் ஆயத்தமாகி ஜெபிக்கிறார். பிரேயர் பண்றதுக்கு ஆயத்தம், ரெடி ஆகிறார். ஆமென். அதாவது சும்மா செஞ்சுட்டு போற காரியங்கள் இருக்கிறது, ஆயத்தமாகி செய்யற காரியங்கள் இருக்கிறது. எதெல்லாம் ஆயத்தமாகி செய்வோம் என்றால், எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் ஆயத்தமாகி செய்வோம். புரியும்படி சொல்லணும்னா, இன்னைக்கு லீவ், சரி இன்னைக்கு போர் அடிக்கு, ஓகே இன்னைக்கு பிள்ளை கல்யாணம் வச்சிரும். என்ன மேத்யூ, அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆயத்தமாகி எந்த ஒண்ணும் வேண்டாங்க, காலையில பிள்ளைய கிளப்பி ஸ்கூல்ல விடுறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஆயத்தமாக இருக்கிறது. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கி கிளாஸ்ல கொண்டு வச்சுட்டு அப்படியே வந்து பிள்ளை கண்ணை திறந்து பார்த்துட்டு மாமி, ஆயத்தமாக வேண்டி இருக்கு. தாவீது சொல்றாரு, ராஜாங்க, எத்தனை ஜனங்களுக்கும் ராஜா, நான் வந்து ஏனோ தானு சொன்ன பண்ண மாட்டேன்ப்பா, ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதே ஜெபத்தை எங்க பார்க்கலாம்னா, இயேசுவின் இடத்துல பார்க்கலாம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு இருட்டா எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போயிருந்து ஜெபிக்கிறார். ஆயத்தமாகி ஜெபிக்கிறார்.
நம்ம ப்ரேயர் பண்றதுக்கு ஆயத்தமாகணும். எந்த டைம் ஓகே எழும்பி ஃப்ரெஷ் ஆகி, ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உபவாசிக்கும் போது கதவை போட்டிட்டு நல்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு இல்லை நல்லா வந்திருந்து ஆயத்தமாகி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி ஜெபம் பண்றோம் நமக்கு தெரியும். உண்மையில எப்படி ஜெபம் பண்றோம். அதுக்காக காலைல 3 மணிக்கு நீங்க குளிச்சுட்டு தான் இருக்கணும், குளிச்சுட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் அப்படி நான் சொல்லலை. ஆனால் அதுக்குள்ள அந்த கனத்தை கொடுக்குறோமா? ஆமே. மூடின பெட்ஷீட்டோட அப்படியே எழும்பி கேட்டால் திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிறோம். திரைச்சீல எல்லாம் கிழிஞ்சிச்சு. அதான் ஒரு மலையாள பாஸ்டர் ஒரு மலையாளத்தில் ஒரு செர்மன் கேட்கும்போது இப்படி சொன்னார். நைட்டு அப்படி தூக்கத்தில் ஜெபம் சிலர் பண்ணுவாங்களாம். என் தெய்வமே நீ எல்லாம் அறியுന്നു ഞാൻ ഇതാ മരിയുന്നു. நிறைய பேருடைய ஜெபம் வந்து என் தெய்வமே நீ எல்லாம் அறியுന്നു ഞാൻ ഇതാ മരിയുന്നു. ஆண்டவரே எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் சேர்த்து 1 கோடி ஸ்தோத்திரம். கேட்டேன் நான் நேற்று, நீங்க 1000 ஸ்தோத்திரம் தானே சொன்னீங்க, நாங்க 1 கோடி ஸ்தோத்திரம். இல்லை கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவர் சொல்ற நான் ஆயத்தமாகி ஹல்லேலூயா. காரணம் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வது பழைய கிருபை அல்ல, புதிய கிருபைய. காலையில எனக்காக கிருபைய ஆயத்தமாக்கி ஃப்ரெஷ்ஷா தரும்போது நான் என் ஜெபத்தை ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க வேண்டும். ஆயத்தமாகி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து உட்காரணும். படுக்கையிலேருந்து எழுந்து கொஞ்சம் முகெல்லாம் கழுவிட்டு, அப்போ நாளைக்கு எனக்கு ஒரு காரியம் செய்யணும்னா முந்தின இரவே அல்லது முந்தின நாளே அதை நம்ம மனதில் வைப்போம். ஆயத்தம் மாறதுக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா, இப்போ பிள்ளைங்களுக்கு நாளைக்கு லீவ் இருக்கு, இப்போ ஸ்கூல் இருக்குதுன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அப்போ என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதை முதல்ல மனதில் கொண்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய செயலில் கொண்டு வரும். ஓகே நாளைக்கு இந்த நேரம் ஜெபம் பண்ணணும், இங்கேருந்து ஜெபம் பண்ணணும், இதுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை பார்த்து கேட்கணும் இந்த வசனத்தை. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ வந்து சரி போர் அடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும் அப்படி இல்லை. ஆயத்தமாகி ஆண்டவர் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும், இல்லை இதுக்காக ஜெபம் பண்ணணும், இதை சொல்லி கேட்கணும், இந்த காரியத்துக்காக அப்படி கேட்கணும். அவர் ஆயத்தத்தோடு வந்து இருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது இது தேவனுக்கு நம்ம நாளை காலை ஜெபத்துக்கு நான் இன்னைக்கு ஆயத்தமாவேன், ஆனால் இன்றே நான் சில காரியங்களை என்னை விட்டு அகற்றுவேன். அதனாலதான் தாவீது ஒரு ஜெபத்தில் இப்படி வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் பாருங்க ஆண்டவரே, என்ன நாளை காலையில் வந்து உங்க சமூகத்தில் இருக்க வேண்டி இருக்கு. ஆயத்தமாகிறவன் தான் ஆயத்தமாகும் போது சில காரியத்தை அகற்றிக்கொண்டே இருப்பான். அதனாலதான் 119 சங்கீதத்தில் இருக்கும், பொய் வழியை நான் வெறுக்கிறேன், சில காரியங்களை விட்டு நான் விலகி நிற்கிறேன். எதுக்குன்னா அவன் ஆயத்தமாகி ஜெபிக்கிறவன், ஜெபத்துக்கு ஆயத்தமாகிறவன். ஜெபித்து ஆயத்தமாகிறது இருக்கிறது, நம்ம எல்லாம் ஜெபித்து ஆயத்தமாகிறவர்கள். ஆனால் ஜெபித்து ஆயத்தமாகிறதுக்கு முன்னே ஜெபத்துக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம் நம்ம யாரிடத்துல ஜெபிக்கிறோம் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அநியாயத்தை அவரால நோக்கி. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கைகளை கழுவுகிறேன், அந்த பீடத்தையே நான் என்ன வருகிறேன் சுற்றி வருகிறேன். தாவீதின் வாழ்க்கையில இதை காண முடியும். அடுத்து எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. 28வது சங்கீதம் 2வது வசனம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அடுத்து எப்படி ஜெபம் பண்றார்னா, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றார். கைகளை ஒருத்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி நிக்கிறாங்கன்னா சரண்டர், அர்ப்பணித்து ஜெபம் பண்றார். கைகளை உயர்த்தி, நம்ம கையை உயர்த்த சொன்னா ஒண்ணு இப்படி, சிலர் இப்படி. ஐயா நான் உறுதிமொழி எடுக்கிறேன், கைகளை வந்து 141வது சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கை எடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. மாலை நேரத்தில் செலுத்தப்படுகிற பலியாக அது எண்ணப்படுகிறதா? ஒரு தேவ பிள்ளை கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அது அந்தி பலியாக, ஜெபம் தூபமாகவும் கை எடுப்பு பலியாகவும். அப்ப தாவீது கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது தாவீதின் இடத்திலிருந்து தூபமும் வெளிப்படுகிறது, பலியும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது நினைச்சு எத்தனை தலைமுறையை பிளஸ் பண்ணார் தெரியுமா? தலைமுறைக்கு தாவீது ஆசீர்வாதமா இருந்தது சேர்த்து வச்ச சொத்து இல்ல, இதெல்லாம் தான் காரணம். இது தூபமா இருக்கு, இது அந்தி பலியா இருக்கிறது. நாம செய்கிற சில காரியங்கள், உதட்டிலிருந்து பிறக்கிற ஸ்தோத்திரம், பழைய காலத்தில் காளைகளை பலி செலுத்துவார்களே, அந்த பலிக்கு சமமா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி துதிக்கிறது மாத்திரமல்ல, கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் இப்ப கையை உயர்த்தின்னு, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கைகள் உயர்த்தப்படும். கையை உயர்த்துறது ஆமே, ஒரு கையை தூக்குறது என்பது ஆமே எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ரெண்டு கைகளை உயர்த்துறது என்பது, நான் யாரை சொல்றேனோ அவரை உயர்த்துகிறேன், நான் யாரை சொல்லுகிறேனோ அவரிடத்தில் என்னை விட்டு அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆமென். அடுத்து தாவீது எப்படி ஜெபிக்கிறார் என்றால் 55வது சங்கீதம் 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். என்ன நம்பிக்கை பாருங்க. மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்றார். எதை தியானம் பண்றார்? 119, 48, 49 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின 48 தானே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. 49வது வசனம், 49, 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை. அவன் ஜெபிக்க உட்காரும் போதெல்லாம் கர்த்தர் அன்னைக்கு இப்படி பேசினார்ல, இந்த வார்த்தை மூலம் இடைப்பட்டல, தியானம் பண்ணி முறை எடுக்கிற அனுபவம். நாம் ஈசாக்கின் வாழ்க்கையில் இதை பார்த்தோம். ஒரு தேவ பிள்ளை மெடிடேட் பண்ணி நேற்று வாக்கு தத்தம் கொடுத்தார், தியான பகுதியில் வார்த்தையை கொடுத்தார். இந்த மாதத்துக்குன்னு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். வருஷத்துக்கு வாக்கு தத்தம், மாதத்துக்கு வாக்கு தத்தம், வாரத்துக்கு வாக்கு தத்தம், டெய்லி வாக்கு தத்தம். நம்ம எல்லாம் இதை வச்சு மெடிடேட் பண்றோமா? மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்றோமா? இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. அன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக, என் பிள்ளையுடைய ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப தளர்ந்த போது, அழுத போது, எனக்கு நீங்க இப்படி செய்வேன்பா, உன் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்க ஆண்டவரே, எங்க ஆண்டவரே சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமென். அவர் மெடிடேட், தியானம் பண்றார், தியானம் பண்ணி முறை எடுக்கிறார். அடுத்ததாக எப்படி ஜெபம் பண்றார்னா 77வது சங்கீதம் 1வது வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். கெஞ்சுறார். ஒரு ராஜா கெஞ்சக்கூடாது, ஒரு ராஜா கெஞ்சக்கூடாது. 2 நாட்டு ஒரு யுத்தம் பண்ணி ஒரு நாட்டு ராஜாவை பிடிச்சாங்கன்னா கொலை செய்வாங்க, அப்படியே இருப்பார், விட்டு கொடுப்பார். இந்த வீர மரணம் சொல்லுவாங்க தெரியுமா? கெஞ்ச மாட்டான் ராஜா. பிள்ளைங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி கொலை செய்வார்கள், கெஞ்ச மாட்டான். ஏன்னா அவன் ராஜ பரம்பரை. அந்த தாவீது சொல்றாரு, நான் கெஞ்சுறேன். ஏன்? நான் உமக்கு முன்னாடி கடைசி வர ராஜாவாக இல்லை, நான் பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நல்ல ஸ்தானத்தில் வைப்பார். அந்த ஸ்தானத்தை கொண்டு தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் பாஸ்டர் கேட்கிறேன், பாஸ்டர் முதல்ல பிள்ளை, அவர்கிட்ட போய் எப்படி கேட்கணும்?
ஆக முன்னாடி எப்படி நின்னார் எலியா? தன்னுடைய அடையாளம் என்ன சொன்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நின்னார் தெரியுமா? தலை முழங்கால படுற அளவுக்கு. யாருக்காவது பண்ண முடியுமா? எப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், மசில் ஏறிட்டு விட்டுட்டேன். நமக்கு எதுக்கு? முழங்காலோட நிறுத்திடுவோம். எவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி. இதுக்கு மேல நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இதுக்கு மேல எலியாவுக்கு வளைய முடியாது. ஆண்டவருக்காக எவ்வளவு வேணாலும் வளையலாம். அப்படி வளைஞ்சவன் உலகத்துக்கு முன்னாடி நிமிர்ந்து தான் நிற்பான். ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தர் நிமிர்ந்துட்டானா உலகத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படிதான் நிக்க வேண்டி வரும். அல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில் அதை பார்க்கலாம். ஆமென். கெஞ்சுறான். ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அப்போ கெஞ்சின, இப்போ எப்பவும் கெஞ்சுவேன். எப்பவும் கெஞ்சுவேனா? என் அப்பா கிட்ட நான் கெஞ்சி கேட்பேன், சொல்லி கேட்பேன், கிடைக்கலையா கெஞ்சி கேட்பேன், ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா. சார், ராஜாவை அரண்மனை, தாவீது அரண்மனையில் பார்க்கிற ஆள் இல்ல, பிரேயர் ரூம்ல பார்க்கிற தாவீது. ஹல்லேலூயா. பிரேயர் ரூம்ல சொல்லணும். இவர் ஜெப ரூம்ல போயிட்டாருனாலே குழந்தை கெஞ்சுறார். சிலர் கெஞ்சி கேட்கறது நமக்கு பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிலருக்கு பிடிக்காது. யோபு எவ்வளவு பெரிய நீதிமான். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அதுவும் எங்க பரலோகத்துல பூமியில வாழ்கிற ஒருவனை குறித்து சாட்சி சொல்லப்படுமானால் யோபுக்கு கிடைத்த பெரிய பிளெஸிங் அதுதான். குடும்பம், சொத்து, சுகம் இது இல்ல. இதுக்கு மேல பரலோகத்துல எவ்வளவு வேணும், பாவமே இல்லாத ஒரு இடத்துல சேனைகளின் கர்த்தர் அத்தனை தூதர்கள் சூழ்ந்து நிற்க, பூமியிலே வாழ்கிற, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற ஒருவனை குறித்து அவன மாதிரி உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை என்று சாட்சி சொல்லப்படுமானால் யோபுவுக்கு கிடைத்த பெரிய ரிவார்டு, பெரிய ரிவார்டு. அந்த யோபு சொல்லுகிறார் 9வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, யோபு 9:15, நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அப்போ நீதிமானா நான் போய் அவர்கிட்ட பேச போறேன்னா நான் என்னதான் செய்வேன்? வழக்காடுவேன். நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை மாத்திரம் நினைத்தரலாம். நான் உமக்கு முன்பாக. ஆனா யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும், என் தேவன் என்னை குறித்து அப்படியே சாட்சி கொடுத்தாலும், நான் என் நியாயாதிபதியின் இடத்துல கெஞ்சுவேன். எதுக்கு தெரியுமா? இரக்கத்துக்காக. அதனாலதான் தானியேல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் என் நீதியை நம்பி கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். என் நீதி நிமித்தம் நான் கேட்டா எனக்கு 15 வருஷம் தான் கிடைக்கும். ஆனா உங்க இரக்கமோ தலைமுறை தலைமுறைக்கு அந்த கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடித்த நாட்களா நான் உமக்கு முன்பாய் நீதியை வைத்து கேட்டான், 15 வருஷம் கொடுத்தார். ஆனால் அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா ஒரு நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். நான் நம்முடைய காரியங்களை வச்சு கேட்டா எவ்வளவோ அவ்வளவுதான் கிடைக்கும். அதனாலதான் யோபு சொல்றார், நான் நீதிமானா இருந்தாலும் நான் கெஞ்சுவேன் இரக்கத்துக்காக. அந்த இரக்கம் என்பது அவனுடைய நீதிக்கு தக்கதை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, மாறாக அவருடைய இரக்கம். அதனாலதான் எல்லாமே டபுளா 4 தலைமுறையை பார்க்க வச்சுட்டாரு. பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறதை பார்க்க வைக்கிறார், பூரண வயது. அதனாலதான் தாவீது கெஞ்சுறான். அந்த கெஞ்சுதல் சவுல்ட்ட இல்லாததுனாலதான் குடும்பத்தை விட்டு கிருபை போயிட்டு, கெஞ்சுதல் தாவீதுட்ட இருந்ததுனாலதான் குடும்பத்தை விட்டு கிருபை விலகல. கெஞ்சி ஜெபிக்கிறான். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்துல மனாசேயின் ஜெபத்தை குறித்து பார்க்க முடியும். அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன்
கெஞ்சுதலுக்கு இறங்கி. இறங்கி. எதுக்கு இறங்குறாரா? கெஞ்சுதல். ஒரு பிள்ளை கெஞ்ச ஆரம்பிச்சுனாலே என்ன செஞ்சிருவோம்? இறங்கிரும். அதுக்கப்புறம் இருதயத்தை அப்படி பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். இப்படி ஒருத்த கெஞ்சி ஜோமன் இன்னொரு ஆளை சொல்லுங்க பைபிள்ல. யாக்கோபு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். வேற கெஞ்சி ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க. யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். மனாசே இரக்கத்தை வாங்கிட்டான். கேட்டு கிடைக்கல, கெஞ்சுறாங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சுறோம், அதன் அர்த்தம் என்ன? ஒரு காரியத்துக்காக ஒருத்தங்க கிட்ட போய் கேட்கிறோம், அவங்க தரமாட்டேங்கிறாங்க, கெஞ்சுறோம், அதன் அர்த்தம் என்ன? எனக்கு வேற யார்கிட்டையும் இதை கேட்க முடியாது, எனக்கு கேட்கறதுக்கு வேற யாருமே கிடையாது, அதனால அது கெஞ்சுறது. அந்த சிநேகிதன் ஒருவன் போதை தட்டுறான், உள்ள இருக்கிறவர் சொல்றாரு இப்போ எனக்கு தர முடியாது, திரும்பியும் தட்டிட்டு இருக்கிறான். ஒன்று நம்ம கேட்டு ஒருத்தங்க கிட்ட நம்ம கேட்டு அவங்க தரலேன்னு வரும்போது திருப்பி கேட்கிறோம் தெரியுமா, திரும்ப அதுதான் கெஞ்சுறது. என்னை விடு நான் போகட்டும்னு சொன்னதும் விட்டுட்டோம் தெரியுமா, அங்கே நான் கெஞ்சலேன்னு அர்த்தம். நம்ம பிரஸ்டீஜ் பார்க்க ஆரம்பிச்சோம். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இல்லை நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். காலே விழுந்து கிடக்கிறான், வஸ்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அவர் விடு விடுங்கிறார் யாக்கோப்ட்ட, விட மாட்டேன், கெஞ்சுறான். பைபிள் சொல்லுது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தேவ சமூகத்தில் நான் தேவ சமூகத்தில் இந்த ஸ்டாண்டர்ட் பார்க்க கூடாது, பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. தானியேலை எங்க தேவன் வைத்திருந்தா தெரியுமா? கொலு மண்டபத்தில். இன்னும் சொல்லணும்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில். ஆனா தானியேல் இப்போ புரிந்து கொண்டா இந்த காரியத்தை, ஜனத்தின் கிரியைகள் நிமித்தம் தேவ கோபம், தேசம் பாழாயிட்டு இருக்கு, இனி நான் வழக்கமா ஜெபம் பண்ணி கேட்டாலாம் முடியாது. உடனே என்ன செய்தா தெரியுமா? போய் சாம்பல்ல போட்டு உட்காந்துட்டார். சாம்பல்ல உட்காந்துட்டார், சாம்பல்ல உட்காந்து கெஞ்சிறாரு. பைபிள் சொல்லுது அவன் வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்துட்டு. சில காரியம் நான் ரொம்ப கேட்டு பார்க்கிறேன், சரி ஜெபத்தில் வச்சிருக்கிறோம், நடக்கல, ஆனா நடந்துதான் ஆகணும். தேவ பிள்ளைகளை அரைக்காதவை அடைத்துக் கொண்டு அப்பா சமூகத்தில் விழுந்து கெஞ்சுங்க. அதுதான் யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவரே, நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேனே ஆண்டவரே, நான் தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் மற்ற நாள்ல ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றேன் ஆண்டவரே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்பது வழக்காடுதல். நான் எல்லாம் கரெக்டா சர்ச், எல்லாரும் ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன் ஆண்டவரே, சர்மனை திருப்பியும் வீட்டில் போய் கேட்கிறேன், எல்லாம் செய்யறேன். இப்படி நம்ம கேட்கிறோம், அது எதை வச்சு கேட்கிறோம்? நம்ம நீதியை வச்சு கேட்கிறோம், வழக்காடுகிறோம், தேவனிடத்தில் வழக்காடுகிறோம். யோபு சொல்றார், நான் நீதிமானா இருந்தாலும், ஆண்டவரே என்னை குறித்து சாட்சி கொடுத்தாலும் நான் அவர்கிட்ட வழக்காட மாட்டேன். நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம். கெஞ்சுற பிள்ளையின் முகத்தை பார்ப்பார் அவர் பார்த்தாலே போதுங்க, அந்த அழகான கண்கள் பார்த்தா போதும். பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை பேசும்போதே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களுக்காய் நீங்க சும்மா பேச்சு வாக்கில் கேட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க. நீதி வழக்காடுகிறோம் சில நேரத்தில். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? யோபு, தாவீது, தானியேல், யாக்கோபு, இவங்கெல்லாம் ஒரு சூழ்நிலையில் கெஞ்சிதான் ஆகணுங்கிற நிலைமை வந்த போது கெஞ்சினாங்க. எதுக்கெல்லாம் கெஞ்சினாங்களோ கர்த்தர் இறங்கினார் இருக்கு. கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் இறங்குவார், கெஞ்சுதலுக்கு இறங்குவார். மனாசேயின் கெஞ்சுதலுக்கு இறங்குவார்னா, மகனே உன் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுக்கு இறக்க வேணும்? இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம தாவீது எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு படிச்சுட்டு போவதுக்கு இல்ல. ஆமாம், சில ஜெபத்தின் பலனை அவங்க பார்க்க காரணம், அவங்க ஆயத்தமாகி ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க கெஞ்சினாங்க.
ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த 2 வார்த்தையை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்ச போறோம். ஆமென். சங்கீதம் 6:6. சங்கீதம் 6:6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இது இந்த கெஞ்சுதலோடு கூட சேர்ந்து சும்மா ஆண்டவரே இறங்கும் இறங்க அப்படி இல்லை, அழுது 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 பெருமூச்சு விட்டு, இந்த பெருமூச்சு விடும்போது உடம்பு எரேமியால இருக்குன்னு நினைக்கிறேன், இடுப்பு நொறுங்கத்தக்க பெருமூச்சு. சில நேரத்தில் பெருமூச்சு விடும்போது ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம மூச்சில் அடைச்சிடும். இப்படிதான் கெஞ்சினாரு. சும்மா தாங்க பாடல, அழுறாரு, கெஞ்சிறாரு, பெட்டு ஃபுல்லா கண்ணீரால நினைக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக அழுது ஜெபிச்சுதான் ஆகணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுதுதான் ஆகணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். நான் இதிலே ஜெபிக்க விரும்புகிறேன். சில காரியங்கள் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனா இருந்தாலும், யாக்கோபே நீ இந்த நேரத்தில் கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருந்தாலும் தானியேலே நீ கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சமூகத்துல இங்கே ஜெபம் முடிந்தாலும் நீங்க இன்னைக்கு வீட்டில் போய் இதை தொடருங்க. அவர் இறங்கணும். அவர் இறங்கணும்னா நான் நீதிமான் சொல்லி வழக்காடுனால இறங்க மாட்டான். நான் கெஞ்சி நான் இறங்குவார். நீங்க இப்ப யாரையும் பார்க்க கூடாது. உங்களை ஓன்னு அழணும்னா சத்தமா அழுதுருங்க. தெய்வ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அதனாலதான் பிரசங்கத்தை பாதியில விட்டுட்டேன். இன்னும் 2 பாயிண்ட் சொன்னா நமக்கு 7 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கு அதெல்லாம் தேவை. ஆனா இந்த பிரசனத்துல தாவீது சொல்றாரு, என் படுக்கை ஃபுல்லா நான் நினைக்கிற கண்ணீரால பெருமூச்சு விட்டு நான் இழைத்து போனேன்னா 1 முறை 2 முறை இல்ல. எல்லாருக்கும் என்ன, இவன் ராஜா, இவனுக்கு என்ன பிரச்சனை? ஆனா என் அறைக்குள்ள வந்து பாரு, நான் எவ்வளவு அழுது இருக்கிறேன் பாரு, எப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும், என் அப்பா கிட்ட நான் கெஞ்சினா என் அப்பா எனக்கு இறங்குவா. நான் நீதிமானா இருந்தாலும் நான் என் அப்பா கிட்ட வழக்காட மாட்டேன். ஆனா இறக்கத்துக்காக கெஞ்சுவேன். நான் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் அழுது அவரை நோக்கி கெஞ்சுவேன். நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தாலும் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தகப்பனே, கொஞ்ச நேரம் நல்ல டைம் இருக்கு, நீங்க கெஞ்சுங்க. ஆண்டவரை பார்த்து கதறுங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இந்த நேரத்தில் யாரும் சத்தத்தை அடக்கி கொள்ள கூடாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் இரக்கம் இரக்கம். ரமலபாதா ஏ மரலரா செரே லரே தரா அந்தரே லகபதரா ஏடராலராதரரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் எப்படி ஜெபிக்க சொல்றாரோ அப்படி ஜெபம் பண்ணிடணும். வரவு பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. நேரத்தில் அவர் ஜெபிக்க ஏவுகிறதை நாவில உணர்கிறேன். சகோதரா, நீ சும்மா நிக்க கூடாது. உனக்கு அவருடைய இரக்கம் தேவை. உன் குடும்பத்துக்கு அவருடைய இரக்கம் தேவை. சகோதரி, கர்த்தருடைய இரக்கம் தேவை. எனக்கு இரக்கம் தேவை. கெஞ்சுதலுக்கு இறங்குபவரே, என் கெஞ்சுதலுக்கு இறங்குபவரே. அப்பா, நேத்தெல்லாம் அழுதுட்டு வந்த சகோதரி உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். உன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்குவா.
இரவெல்லாம் அழுதுட்டு வந்த உள்ளமே, உன் படுக்கையை நீ கண்ணீரால் நினைத்தது, நீ பெருமூச்சு விட்டு இழைத்து போனது யாருக்கு தெரியாம இருக்கலாம். கர்த்தர் காண்கிறா, கர்த்தர் காண்கிறா. பிள்ளைக்காக நீ வடித்த கண்ணீர் கொஞ்சமா? இப்ப நீ அப்பா கிட்ட கெஞ்சு கேளு, கெஞ்சு கேளு. ஏரபலரா ஏரலரே ஏரலரமா சேரே ரிபா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய நன்மையை சத்துரு பறித்து கொண்டு தரமாட்டேன் என்று பிடித்து வைத்திருக்கிறானேப்பா. நீங்க நீதி செய்யுங்க, நீதியை சரி கட்டுகிற தேவனேன்னு கெஞ்சு. நீதியை சரி கட்டுகிற தேவனேன்னு கெஞ்சு. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். எனக்கு வர வேண்டிய நன்மை சிலர் இடையில புகுந்து தடையா நிக்கிறாங்கப்பா. எனக்கு போராட பலன் இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. என் நீதியை சரி கட்டுகிற தேவனே கெஞ்சுக. இரமல கபரா இரமல கபரா ஷேரே ஹண்டரா ஏரலரா. காத்திருந்து காத்திருந்து ஆண்டவரே, அநேகர் அநேகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இதுக்கு மேல முடியலப்பா, முடியலப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா கெஞ்சு. ஏரே மாமா, காரியத்தை சொல்லுங்க சகோதரன், சொல்லுங்க. அப்பா பிரசன்னம் இங்க இருக்கு, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிட்டு கெஞ்சுங்க. வேற யார்ட்டும் இல்லையே, அந்நியரிடத்தில் அல்லவே, தகப்பனிடத்தில் அல்லவா. அப்பா எனக்கு இதை தாங்கப்பா, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கப்பா, என் குடும்பத்தில் இப்படி செய்யுங்கப்பா. கேளு, கெஞ்சு கேளு. அப்பா இரவெல்லாம் அழுது அழுது பெருமூச்சு விட்டு பாருங்கப்பா, இழைத்து போய் ஏரலே ஏரலே விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. உடைய இரக்கத்துக்காய் கெஞ்சு, உடைய இரக்கத்துக்காய் கெஞ்சு. இதயத்துக்கு ஏற்ற தாவீதே கெஞ்சும் போது நாம் எல்லாம் ஏமாத்துறோம். மிகவும் பிரியமான தானியேலே கெஞ்சும் போது நாம் எல்லாம் ஏமாத்துறோம். நீதிமானாகி யோபுவே கெஞ்சும் போது நாம் எல்லாம் ஏமாத்துறோம். கர்த்தரால் விரும்பி சிநேகிக்கப்பட்ட யாக்கோபே கெஞ்சும் போது நாம் எல்லாம் ஏமாத்துறோம். கெஞ்சுறோம். மனாசேயின் கெஞ்சுதலுக்கு இறங்கினவரே, எங்க கெஞ்சுதலுக்கு இறங்கு. உங்க இரக்கத்துக்காய் கெஞ்சு, இருதயத்தை ஊற்ற வச்சிங்கப்பா. இன்னைக்கு கெஞ்சு கேட்ட காரியத்தை கர்த்தர் குடும்பமாய் சாட்சியாய் நிறுத்த போகிறேன். உங்க இரக்கத்தை விளங்க பண்ண போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு கரங்களை தட்டி ரேபால ஹண்டரே ஷலரா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். மிகுந்த கிருபையினாலே இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து ஒருமித்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர், எங்களை செபிக்க வைத்தீர், எங்களை கெஞ்ச வைத்தீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைங்க என்னென்ன காரியங்களுக்காய் கண்ணீரோடு உங்க பாதத்தை பிடித்து கதறினார்களோ, கெஞ்சினார்களோ, அந்த விஷயத்தில் கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் உடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே, நாளை உள்ள கூடுகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
ஆண்டவர் ஆங்காங்கே இருந்து ஆண்டவர் இணைந்து இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே உபவாசத்தில் இருக்கிறவர்கள் உண்டு. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறீரப்பா. மகிமை உமக்கு செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.